தாவேக்கு ஆட்சி அமைக்க ஆதரவா இல்லையா என்று நாளை காலை திருமாவளவன் அறிவிப்பார் என்று விசிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அக்கட்சியின் சார்பில் ஆதரவு கேட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் இன்று இணையவழியில் நடைபெற்றதாக தெரிவித்திருக்கிறார். அக்கூட்டத்தில் தமிழகம் தழுவிய அளவில் கலந்து கொண்ட உயர்நிலை குழு கூட்டத்தின் உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகையால் அக்கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்கின்ற ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையே ஊடகங்களில் இருவேறு மாறுபட்ட கருத்துக்கள் ஒளிபரப்பட்டு வருகிறது எனவும் இது தமிழக மக்களிடையே குழப்பத்தை விளைவிக்கும் எனவும் அத்துடன் எமது கட்சியின் மீதான நன்மதிப்பையும் சீர்குலைக்கும் போக்காகும் எனவும் பாவலன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே நாளை காலை திருமாவளவன் கட்சியினுடைய நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். இன்று காலை திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட தாவேகாவினுடன் ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளீர்களா என்ற கேள்வி என்பது செய்தியாளர்கள் மூலம் அளிக்கப்பட்டது. நாளை காலை செய்தியாளர் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக தான் தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் தான் இன்று மாலை 5 மணிக்கு உயர்நிலை குழு கூட்டம் இணைய வழியில் நடைபெறும் எனவும் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய 2 கட்சிகளும் இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவர்களுடைய நிலைப்பாடை தெரிவித்து விட்டார்கள். 2 தினங்களுக்கு முன்பு திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதே முடிவை தான் விசிகாவும் எடுக்கும் என்கின்ற வகையிலும் 3 பேரும் இணைந்துதான் ஒற்றை முடிவை எடுப்போம் என்கின்ற வகையிலும் பேசியிருந்தார். ஆனால் தற்போது இடதுசாரிகள் அவருடைய முடிவுகளை அறிவித்துவிட்டார்கள். திருமாவளவன் தற்போது வரைக்கும் அவருடைய முடிவை தெரிவிக்கவில்லை. நாளை காலை செய்தியாளர் சந்திப்பு அல்லது அதிகாரப்பூர்வமாக இன்று கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டத்தில் பேசப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க இருப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இன்னும் 2 எம்எல்ஏக்கள் மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவு கிடைத்தால் மட்டுமே விஜய் அவருடைய அந்த ஆட்சியை அமைக்க முடியும் என்கின்ற வகையிலே தற்போது அந்த அறிக்கை என்பது விடப்பட்டது.